தாமிரபரணி தண்ணி குடிச்சு இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்து மக்களுக்கு குரல் எப்படி இருக்கணும்? குரல் தாமிர மாதிரி இருக்கணும். அப்ப நம்ம கோஷம் போடும் போது எப்படி இருக்கணும்? உங்களோட குரல் நம்ம அந்த தண்ணியோட வளத்தை காட்டுற மாதிரி இருக்கணும். பாரத் மாதா கி. என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், கையிலே பணம் இருந்தால் கூட வங்கிக்கு செல்ல முடியாது. வங்கிக்கு செல்வதெல்லாம் ஆண்களுடைய வேலை, அதெல்லாம் வசதி படைத்தவர்களுடைய வேலை என்று நினைத்ததை மாட்டி இன்று மாடு பிடிச்சிட்டு போற பாட்டி கூட கையில ரூபே கார்டை வச்சுட்டு போகுது. பேரன் பேத்திகளுக்கு காசு கொடுக்கணும்னா தம்பி கார்டு கொடுக்கறேன் போய் ஏடிஎம் மிஷின்ல வாங்கிக்கோணும் சொல்ற அளவுக்கு இன்று பெண்கள் கையிலே பொருளாதாரத்தை மட்டுமல்ல பொருளாதார சுதந்திரத்தையும் சேர்த்து கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். அனைவருக்குமான கழிப்பிடை திட்டம். இந்த அனைவருக்குமான கழிப்பிட திட்டத்திலே அதிகமாக பலன் பெற்றிருப்பது யார்? பெண்கள். ஏனென்றால் வெளிச்சம் எப்போது வரும் என துயரப்படுபவர்களாக பெண்கள் இருந்தார்கள். இருட்டை நோக்கி தேடி ஓடுபவர்களாக பெண்கள் இருந்தார்கள். அவற்றையெல்லாம் மாற்றி கழிப்பிடம் என்பது அடிப்படை வசதி மட்டுமல்ல, எங்களுடைய சகோதரிகளுக்கான கௌரவம் என்பதை 10 கோடி பெண்களுக்கு இந்த நாட்டில் உருவாக்கி காட்டியவர் பிரதமர் மோடி அவர். 4 கோடி வீடுகள் மத்திய அரசிலே கட்டித்தரப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான வீடுகள் பெண்களுடைய பெயரிலே இருக்கிறது. எதற்காக வீடுகள் பெண்கள் பெயரிலே இருக்க வேண்டும்? சகோதரிகள் குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியா வீட்டுக்காரர் சொல்றது என்ன? இது ஏன் வீடு, நீ வெளியில போன்னு சொல்லுவாங்க. இன்று அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வீடு வாங்கிய எண்ணருமை சகோதரிகள் சொல்கிறார்கள். கணவன் சொன்னாலும் கூட இப்போது அவர்கள் திருப்பி சொல்கிறார்கள், இந்த வீடு என்னுடைய பெயரிலே பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார், இந்த வீட்டில் நான் இருப்பதற்கு அத்தனை உரிமையும் உண்டு என்று இன்று என்னுடைய கோடிக்கணக்கான சகோதரிகள் இந்த நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு உண்மையாகவே அங்கீகாரம் கொடுப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இம்மாதிரியான எத்தனையோ அரசியல் மேடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த மேடைகளில் இருக்கின்ற பெண்கள் எல்லாருமே தலைவர்களுடைய குடும்பத்து பெண்களாக இருப்பார்கள். தலைவர்களுடைய குடும்பத்து பெண்களாக இருப்பார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான கட்சி. எந்த ஒரு சாதாரண பெண்மணி கூட கட்சியிலே தீவிரமாக உழைத்து மக்களுக்காக சிறப்பாக பணி செய்தால் தேசிய பொறுப்புகள் மட்டுமல்ல மந்திரி சபையிலே கூட அதிகமான மகளிருக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருப்பது பிரதமர் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும்.